ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். ஒபிசிட்டின்னு சொல்லப்படுற உடல் பருமனை யோகாவை கொண்டு எப்படி ட்ரீட் பண்ணலாம், எப்படி குறைக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். உடல் பருமனுக்கான ரூட் காஸ் 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, ஒபிசிட்டிக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம், எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அந்த உணவை செரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வேலை பார்க்குறோமா, உழைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு சாப்பிட்றதுலையே எப்போ சாப்பிட்றோம், என்ன உணவு சாப்பிட்றோன்ட்டு தரம் பிரிக்கிறதே கிடையாது. கண்ட நேரத்தில் நம்ம கிடைக்கிறத, நம்ம விரும்புகிற உணவை நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த உடம்புல சேர கேலரிஸை எரிக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறது இல்லை. அப்புறம் வேலை, நம்ம பார்க்குற வேலை ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு, ஒரே மாதிரி இடத்துல உட்காந்து பார்க்குற மாதிரியான வேலைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி உண்டாகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கு. இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா, ஆண்களுக்கு சாதாரணமாக வர காமன் ரீசனா என்ன வரும், அதிக அளவுல உணவை எடுத்துக்கிறது, எப்பவுமே ஒரு ரஜஸ் குணத்தோட உணவு விருந்து போல நிறைய சுவை நரம்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நிறைய உணவு, டேஸ்டான உணவுகளை நிறைய சாப்பிடணும்ட்டு ஆசைப்படுறது. ஆனா அதுக்கேற்ற அளவுக்கு உடற்பயிற்சிகள்ல ஈடுபடாம இருக்கிறது. இது கூட அடிட்டிவா புகை மது பழக்கமும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருது. அதே பெண்களுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கான காரணங்கள் உணவு அதிகமாக எடுத்துக்கிறது, அதுவும் பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இனிப்பு நிறைந்த உணவுகளில், நிறைய உணவுகளில் எடுத்துக்கணும், சர்க்கரை நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும்ட்டு நினைப்பாங்க. இது போன்ற ஒரு காரணங்கள். அட் த சேம் டைம் பெண்களுக்கு ஹார்மோனல் பிரச்சனைகள் வரும்போதும் ஒபிசிட்டி உண்டாகிறதுக்கான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளை பேரு ஆஃப்டர் டெலிவரி ஆப்வியஸாக எல்லா பெண்களுமே கொஞ்சம் வெயிட் கூடுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதையெல்லாம் கடந்து அவங்க தாண்டி வரும்போது சைட் பை சைடு அவங்க உடற்பயிற்சியை ஆரம்பிச்சிருக்கணும். நிறைய பெண்களால் அது முடியறதில்லை. ஏன்னா குழந்தைகள் நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்களும் கண் முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய அழுத்தம் உடல் அளவுலையும் மனசளவுலையும் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் அவங்கள்ட்ட போய் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது சொல்றது மேலும் மேலும் இன்னும் அழுத்தத்துக்கு உள்ளாகிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடப்படுற வெயிட். அப்புறம் நார்மலாவே எந்த ஏஜ் குரூப் கேர்ள்ஸா இருந்தாலுமே பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, இதன் மூலமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மூலமா கூட நிறைய பேருக்கு வெயிட் அதிகமாக கூடுது. இதில் யோகாவை கொண்டு ஒபிசிட்டிக்கு ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நேரடியாக வயிற்று பகுதியில் பயிற்சி கொடுக்கணும். ஓவரால் வெயிட் கம்மி பண்ணணும்னா நம்மளுடைய சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், ஜாயிண்ட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம உடம்புகளில் ரத்தம் எங்கேயும் தேங்கி இல்லாமல், உடம்புல எங்கேயும் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் மிதமான பவனமுக்தாசனா சீரீஸ் 1, பவனமுக்தாசனா சீரீஸ் 2 அப்படிங்கிறதுல இருக்கிற உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைசஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் பவனமுக்தாசனா 2ல இருக்கக்கூடிய காற்று தேவையில்லாத ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸையும் ஸ்டாக்னன்ட்டான கேஸஸையும் வெளியேற்றக்கூடிய பவனமுக்தாசனா ஆசனா பண்ணிங்கனாலே தெரியும். அந்த ஆசனா பயிற்சி பண்ணும்போதே நம்ம உடம்புல இருந்து காற்று பிரியும். அது தேவையில்லாத காற்றை வெளியேற்றக்கூடிய பயிற்சிகளை நம்ம படிப்படியாக செய்ய ஆரம்பிக்கணும். உடம்புல காற்று தங்காமல் காற்று வெளியேற ஆரம்பிச்சிட்டாலே நம்ம உடம்பு நல்லா கொஞ்சம் லேசாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கப்புறமா சைட் பாடி ஸ்ட்ரெச்சஸை ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கணும்னா முதல்ல எடுத்த உடனே ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு நாம் போகக்கூடாது. சைட் பாடி ஸ்ட்ரெச்சஸில் தான் நாம் அதிகமாக ஈடுபடணும். அதாவது திரியக்க தாடாசனா, திரிகோணாசனா, பார்சவ கோணாசனா, இது போன்ற சைட் பாடி ஸ்ட்ரெச்சஸை அதிகப்படுத்தக்கூடிய, ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, ஃபேட்டை குறைக்கக்கூடிய ஆசனங்களில் நம்ம அதிகமாக ஈடுபடணும். இந்த மாதிரியான பயிற்சிகளை நாம் செய்யும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நல்ல சைட் பாடி ஃபேட் குறையும். அதோட கனெக்டாக இருக்கிற ஃப்ரண்ட்ல இருக்க ஆப்ஸ்லேயுமே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து பிளாங்க் போசஸ், அதுக்கப்புறமா தனுராசனா, உஷ்ட்ராசனா போன்ற பயிற்சிகள்லாம் செய்யலாம். அப்புறம் திரிகோணாசனா பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறமா வீரபத்ராசனா சீரீஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப 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 நல்ல வெயிட் லாஸை நீங்கள் உணரலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் சூரிய நமஸ்கார பயிற்சியை ஒரு 12 ரவுண்டில் இருந்து 24 ரவுண்டு வரைக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும். இதன் மூலியமா தேவையில்லாத கொழுப்பு உடம்புல இருந்து வெளியேறும், கழிவுகள் உடம்புல இருந்து வெளியேறும். அட் த சேம் டைம் வெயிட் லாஸ்
காஸ் பண்ணிட்ட உடனேயே ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா உடம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடகடன்னு இளைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவங்க ரொம்ப சோர்ந்து போய் பார்க்கறதுக்கே மசில்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் யோகா பயிற்சியில் நம்மளோட ஓன் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க ஜிம் போனால் வந்துட்டு வெயிட் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. யோகாவிலையும் நம்ம வெயிட் யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய உடம்பினுடைய வெயிட்டையே யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் மூலியமாக நம்ம அந்த வெயிட்டை தாங்க பயிற்சி எடுக்கும்போது இங்கே வெயிட் ட்ரைனிங்கும் நடக்குது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் நடக்குது. ஸோ இந்த பயிற்சிகள் மூலியமா வெயிட் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு நல்ல டோனிங் ஆகவும் மாறுது. முகத்தில் வந்து பொலிவு நிறைஞ்சிருக்குது. வெயிட் கம்மியான உடனே சில பேர் வந்துட்டு ஒரு தேக்கமாக இருப்பாங்க, பேலாக இருப்பாங்க. அந்த மாதிரியான லுக் வந்து யோகா பயிற்சி மூலியமா வெயிட்டை குறைச்சவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. அந்த பொலிவு வந்து முகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு பிரீதிங்ல வந்துட்டு நாடி சுத்தி பிராணாயாமா நம்ம பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பண்ண எனர்ஜியை வந்து உள்ள எப்பயும் கூட்டி இருக்கக்கூடிய முக்குல முத்ரா பயிற்சியை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய முக்குல முத்ரா பயிற்சி நம்ம ஈடுபடலாம். யோக நித்ரா பயிற்சியை ஈடுபடலாம். இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த வழிமுறையா யோகால இருக்கு. இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.